அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை சென்டர். இது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பிஎம் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாகும் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது செப்டம்பர் 17, 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் குலத்தொழில வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு தமிழக அரசாங்கம் குற்றம் சாட்டி இருப்பாங்க. அதற்கு பதிலா தமிழக அரசாங்கமே ஒரு திட்டம் அதே மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் குன்றத்தூர். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண போறாங்க. குன்றத்தூர்ல, காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் இந்த திட்டம் தொடங்க இருக்கு. அண்டர் தி ஸ்கீம் 25 ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்க்ளூடட். இந்த திட்டத்துக்கு கீழே 25 அந்த கைவினை தொழில்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துல 18 கைவினை தொழில்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் மினிமம் ஏஜ் லிமிட் வச்சிருப்பாங்க. நம்ம 35 வருஷம் மினிமம் ஏஜ் லிமிட் வச்சிருக்கோம். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which Indian astronaut will go to International Space Station in Axiom 4 mission? ஆக்சியம் 4 திட்டத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபான்ஷு சுக்லா போக போறாரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அடுத்த மாசம் லான்ச் பண்ண போறாங்க இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற இந்த திட்டத்தை. சரியா? இந்த மிஷனை. சரிங்களா? சோ இந்த 4 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ககன்யான் திட்டத்துக்கு கீழே விண்வெளிக்கு போறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட 4 விண்வெளி வீரர்கள் தான். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அடுத்தது அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா இவங்க எல்லாருமே. இதுல சுபான்ஷு சுக்லா மட்டும் ஆக்சியம் 4 திட்டத்துக்காக அமெரிக்கால போய் பயிற்சி எடுத்துட்டு இப்போ அமெரிக்கா நிறுவனமான ஆக்சியம் 4 தான் இதை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன். சரியா? சோ இவருக்கு முன்னாடியே யாரெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க போயிருப்பாங்க அப்படின்னா, 1984 ஏப்ரல் 13ல வந்து ராகேஷ் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் டைமா போயிருப்பாரு. இந்தியாவை சேர்ந்த முதல் நபரா ராகேஷ் சர்மா சோயூஸ் T11 அப்படிங்கிற ரஷ்யாவோட ராக்கெட்ல போயிருப்பார். சரிங்களா? அடுத்தது போன வருஷம் பாத்தீங்கன்னா கோபி தோட்டக்குரா அப்படிங்கிறவர் போயிருப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டூரிசம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசானோட ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஸ்பேஸ் டூரிசம் விண்வெளி சுற்றுலா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே இவர் போயிருப்பாரு. அப்புறமா சுபான்ஷு சுக்லா போக போறாங்க. சோ இவங்க எல்லாமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்தியன் நேஷனல்ஸ். ஓகேங்களா? இந்திய குடியுரிமை வச்சிருக்கவங்க. நமக்கு சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. சரியா? ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மொத்த நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் 2024ல 39,000 மெகாவாட்டா இருந்துச்சு. 2025ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 டேட்டா படி பாக்குறப்ப 42,772 மெகாவாட். சரிங்களா? மத்திய அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையின்படி. சோ தமிழ்நாட்டுல ரினியூவபிள் எனர்ஜி மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி வந்து 25,000 மெகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜியா இருக்கு. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல 42,000 வந்து டோட்டல். அதுல 25,000 வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி தான் அதிகமா இருக்கு. சரியா? அடுத்தது, தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி ஸ்பை புக் வாஸ் ரிட்டன் பை. சோ இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ் தூலத் அப்படிங்கிறவர். சரியா? லாஸ்டா, which ancient Indian text has been included in UNESCO's Memory of the World Register 2025? யுனெஸ்கோவின் உலக நினைவு பதிவு 2025இல் எந்த பண்டைய இந்திய உரை சேர்க்கப்பட்டுள்ளது? சோ ஹேண்ட் ரிட்டனா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர்ல சேர்த்துட்டு இருக்காங்க. சரியா? சோ அந்த வகையில இந்தியாவை சேர்ந்த நாட்டிய சாஸ்திரமும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க. சரியா? நாட்டிய சாஸ்திரம் அண்ட் ஸ்ரீமத் பகவத்கீதை இது ரெண்டுமே சேர்க்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில இருந்து 14 டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவில இருந்து இதுவரைக்கும் 14 டாக்குமெண்ட்ஸ் இந்த பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா மொத்தம் 500 இதுல இந்தியாவில இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா 14 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இதுல இருக்கக்கூடிய நாட்டிய சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கந்தர்வ வேதம், நாட்டிய வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நாட்டிய சாஸ்திரத்துக்கு நாட்டிய வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.